ஹலோ ஆல். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட மார்னிங் விலாகை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல. என்னோட மார்னிங் ஒரு பெரிய கிளாஸ் ஹாட் வாட்டரில் தான் ஆரம்பிக்கும். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற வேலை தான். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் நான் தான் பண்ணுறேன். மெனு பம்கின் சப்பாத்தியும் வெஜிடபிள் ஒயிட் குருமா. சப்பாத்தி மாவு பிசைகிறப்போ தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி பூசணிக்காவை வெறும் தண்ணியில் வேக வச்சு அது கூட சேர்த்து பிசைங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லா வரும். இப்படி ஒரு சாஃப்டான மாவு கிடைக்கும். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். குருமா பண்ணுறதுக்காக பட்டாணியை அவிச்சு வச்சுட்டேன். கூடவே உருளைக்கிழங்கும் கேரட்டும் தோல் நீக்கி வச்சாச்சு. குக்கரில் தேங்காய் எண்ணெய், பட்டை, சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு வேக வச்ச பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கெல்லாம் நறுக்குனதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அரைப்புக்காக தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சோல சோம்பு, ஏலக்காய், கிராம்பு ஒரே ஒன்று போதும். நிறையா கேஷ்யூ நட் சேர்த்துக்கோங்க. இங்கே நான் உடச்ச கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். கூடவே பொரிகடலை, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி சேர்த்து ஒரு விசில் வந்ததும் இறக்குனா சூப்பரான குருமா ரெடி ஆயிடும். அடுத்து என்னோட ஸ்கின் கேர் டைம். ஒரு 3 இயர்ஸாக தான் என்னோட ஸ்கின் கேரை நான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்குது. ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், ஒரு நல்ல லிப் பாமில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சு தொடர்ந்து அதை உபயோகிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கான டைம். நியூஸ் பேப்பர் படிக்கிற இந்த ஹேபிட்டை எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேயே எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்கும் இதை படிக்கிறதுக்கு. ஆனால் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அது எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்றதை உணர்றப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சின்ன வயசில் தினத்தந்தி, தினமலர் அப்படி தான் வாங்குவோம். இப்போ தான் தமிழ் ஹிந்து வந்ததோடனே தமிழ் ஹிந்துவும் இங்கிலீஷ் ஹிந்துவும் வாங்கிட்டுருக்கோம். நீங்களும் உங்களோட டெய்லி ஹேபிட்டில் நியூஸ் பேப்பர் படிக்கலைன்னா கண்டிப்பாக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம குருமா நல்லா ஸ்டீம் போய் க்ரீமி அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது சப்பாத்தி உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சோல மாவு எடுத்து அதில் சப்பாத்தி மாவு டஸ்ட் பண்ணி திரட்டி எடுத்தோன்னா ரொம்பவே நல்லா வரும். நீங்கள் பம்கினை வெறும் இதாக கூட தண்ணியில் சேர்த்து ஆட் பண்ணலாம். இல்லைனா கொஞ்சோல எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகாத்தூள் போட்டு பம்கினை டோஸ்ட் பண்ணி எடுத்தது கூட சேர்த்திங்கன்னா காரசாரமாக இருக்கும் சப்பாத்தி. இன்றைக்கி நான் பண்ண சப்பாத்தி இந்த மாதிரி காரசாரமாக தான் இருந்துச்சு. அதுக்காக தான் நான் கூடவே இந்த ஒயிட் குருமா வச்சேன். நீங்கள் மேலே நெய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் ஆயில் ஊற்றி தான் சப்பாத்தி சுட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ டேஸ்ட்டாக வெறும் சப்பாத்தி மட்டுமே சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப கூட எடுத்துகிட்டு போகலாம். டிஃபன் பாக்ஸுக்கும் இது ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்ககிட்ட இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே படித்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த சாஃப்டான சப்பாத்தி கூட இந்த க்ரீமியான குருமா வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை என்ஜாய் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க கார்டனுக்கு தான் போனேன். ரொம்பவே சின்ன கார்டன் தான். எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் இதை ஃபுல்லாகவே பராமரிப்பாங்க. அவரைக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் இப்போ தான் போட்டிருக்கோம். தோட்டத்தில் இருக்கிறப்பவே பார்சல் வந்துச்சு. உங்களுக்கு ஒரு குட்டி ஏஜியோ ஹால் காமிக்கிறேன். ஏஜியோவில் இப்போது நான் புதுசாக ஒரு பிராண்ட் ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் ரொம்பவே விலை கம்மியாக இருந்துச்சு. அதே சமயம் குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. யூஸ்டா அப்படின்ற பிராண்ட்னா இது மென்ஸோட ஜீன்ஸ் தான். என்னோட சைஸ் 28க்கு நான் வாங்கியிருந்தேன். மெட்டீரியல், கிளாத்தும் சரி, டிசைனும் சரி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதோட உண்மையான ரேட் 800. நான் ஆஃபரில் 270க்கு வாங்கினேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷர்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வெறும் 76 rupees தான். குவாலிட்டியும் அழகாக இருந்துச்சு. இந்த ஷர்ட்டும் பியோர் காட்டன், காலர் வச்சு ஷார்ட் ஹேண்ட் வச்சு இருந்தது. இதோட உண்மையான ப்ரைஸ் 400. பட் நான் ஆஃபரில் 120க்கு வாங்கினேன். இதில் இருக்கிற எல்லாமே ஒரு நல்ல டீலுக்கு எனக்கு கிடைச்சது. அடுத்தடுத்து வர விலாகில் நான் என்னென்ன வாங்கினேன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். லிங்க்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி அதில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து லாண்ட்ரி போடுற ஒர்க் தான். போட்டு மிஷின் ஆன் பண்ணி விட்டேன். இந்த மிஷின்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எவ்வளோ ஈஸியாகிடுச்சு இல்லை? வீட்டுக்கு முன்னாடியே ஒரு தாத்தா அவங்க தோட்டத்தில் இருந்து
பச்சை மொச்சை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கிலோ 80 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினோம். நானும் அம்மாவும் பேசிக்கிட்டே அதில் இருக்கிற பருப்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டோம். மிஷின் முடிஞ்சிருச்சு, துணியெல்லாம் காய போட்டாச்சு. இன்றைக்கி என்னோட காலை பொழுது இப்படி தான் போச்சு. இதுவரை என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நாளைக்கு இதே மாதிரியே யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.